வணக்கம் dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். லெட் ஸ்டார்ட். ஸோ நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சைலத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்க கிராஷ் கோர்ஸ் தான் என்னன்னா சைலம் பிரீமியர் லீக். ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸ் ஆன் கோயிங். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு சூப்பரான ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும், அது ஆஃப்லைன்ல போய் படிக்கிற மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும். ஸோ தேர் ஆர் அல்டிமேட். ஓகே, ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே நம்ம இந்த கிராஷ் கோர்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சைலம் சென்டர்ஸ்ல இந்த கிராஷ் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. திஸ் கால் ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதே நான் ஆன்லைன்ல நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைனுக்கும் நம்ம பேட்ச் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல்சோ சைலம் பிரீமியர் லீக் தான். ஸோ இந்த பேட்சுமே ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பேட்ச். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் இதுல ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் உங்களால அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அட்மிஷன் பண்ணலாம். சரியா? ஸோ இது வந்து தமிழ்நாடுல ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல இந்த கிராஷ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. So that's it. These are the features for our offline batch. Okay, சரி, இன்னைக்குள்ள கொஸ்டின் ஆஃப் த டே கூட நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ இதுதான் அந்த கேள்வி. which one of the following condition will favor maximum formation of the product in the reaction? ஸோ இங்க ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்னென்ன கண்டிஷன் ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரியாக்ஷனை பார்த்ததும் என்ன எங்க போகணும்? இங்க என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கு நீங்க போகணும். ஸோ இந்த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்போ இது என்ன ரியாக்ஷன்? திஸ் இஸ் exothermic reaction. கரெக்டா? இட்ஸ் exothermic reaction. ஸோ exothermic reaction அப்படின்னு நீங்க எடுத்தாலே டெம்பரேச்சர் என்னவா இருக்கணும்? லோ டெம்பரேச்சரா இருக்கும். ஸோ லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா எக்ஸோதர்மிக்கு ஃபேவர். அதே எண்டோவா இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையா இருக்கும். ஹை டெம்பரேச்சர் தான் என்ன ஆகும்? எண்டோக்கு ஃபேவரா இருக்கும். சரி, அப்போ இங்க இருக்கிறது என்ன? எக்ஸோதர்மிக். ஸோ லோ டெம்பரேச்சர் தான் ஃபேவர் ஆகும். சரி, ஃபைன். அப்போ லோ டெம்பரேச்சர் ஆப்ஷன் சி அண்ட் டி எலிமினேட்டட். அடுத்த கேள்வி என்ன இருக்கு? ப்ரெஷர் இருக்கு. ஓகே, ஹை ப்ரெஷரா லோ ப்ரெஷரா? சரி, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷனோட டெல்டா என்ஜியோட வேல்யூ எடுத்துக்கோங்க. டெல்டா என்ஜி. ஸோ டெல்டா என்ஜியோட வேல்யூ என்ன? நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் எத்தனை இருக்கு? 1. ஸோ 1 மைனஸ் ரியாக்டன்ட் எத்தனை இருக்கு? ஏ இருக்கு, பி இருக்கு, 2 இருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்கு. கரெக்டா? மைனஸ். ஸோ இந்த மாதிரி -1 கிடைச்சிருக்கு. ஸோ டெல்டா என்ஜியோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. சரியா? தட் மீன்ஸ் ப்ராடக்ட்ல என்ன ஆகுது? உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேஸஸ் வந்து குறையுது. சரி, அப்ப நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரெஷரை கூட்டணும். அதே இது டெல்டா என்ஜியோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. ஓகே, டெல்டா என்ஜியோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணும்? ப்ரெஷரை குறைக்கணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க திங்க் பண்ணி, ஓகே, எண்டோ ஓகே அண்ட் எக்ஸோ. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எடுக்கும்போது லோ டெம்பரேச்சர் ஃபேவர் ஆகுது. அண்ட் ப்ரெஷரோட கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா என்ஜியோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. டெல்டா என்ஜியோட வேல்யூ நெகட்டிவ்னா ப்ரெஷரை என்ன பண்ணணும்? கூட்டணும். எஸ், ப்ரெஷரை கூட்டணும். ஹை ப்ரெஷர். ஸோ லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இதுல இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன். இருந்துச்சுன்னா நல்லா பாருங்க. இங்க 2 கேஸ் இருக்கு. 2 கேஸ். ஓகே, 2 கேஸை ஒரு கேஸா மாத்தோம்னா நீங்க என்ன பண்ணணும்? நிறைய ப்ரெஷர் கொடுத்தாச்சுன்னா தானே சேரும். தட்ஸ் இட். அதை நீங்க மைண்ட்ல கொண்டு வந்தாலும் ஓகே தான். 2 கேஸ் இருக்கு, அதை ஒன்னா மாத்தணும். எப்படி மாத்துறது? நல்லா ஃபோர்ஸ் பண்ணியாச்சுன்னா ரெண்டு பேருமே ஒன்னா மாறிடுவாங்க. கரெக்ட் தானே? அப்போ லோ டெம்பரேச்சர் தென் ஹை ப்ரெஷர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் பெர்ஃபெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சாட் பாக்ஸ்ல தம்ஸ் அப் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட். நம்ம சேனலுக்கு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next class. Take care of yourself. Bye.